ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் SGU. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த கோட் இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போ, படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த 18 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த த கோட் இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன நாள்லேருந்து மாசான கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. விமர்சனம் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் தான் வந்துட்டுருக்கு. ஆனாலும் கலெக்ஷன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த 18 நாள் வரைக்கும் ஒரு நாளும் கலெக்ஷன் எகிரிக்கிட்டே தான் போகுது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 450 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 18 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 கோடி நெருங்க போகுது கலெக்ஷனு. இது ரொம்ப பெரிய கலெக்ஷன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் 69ம் அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. மியூசிக் அனிருத். தளபதி 69 படத்தை 2025 அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கோட்டோட ஓடிடி ரிலீஸ் எப்போன்றதை நம்ம பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் இதை வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆகவும் போகுது. படம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 4 வாரத்துக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் பண்ணணும் ஓடிடிலன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அன்கட் வெர்ஷன் வரப்போகுது. அதாவது டைரக்டர் வெர்ஷன். நம்ம தேட்டரில் ஒரு 40 நிமிஷம் நம்ம கம்மியாக தான் பார்த்தோம். இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம். அதாவது இந்த சிவகார்த்திகேயன் மோகனோட கான்வர்சேஷன்லாம் நம்ம தேட்டரில் பார்க்கல. வேற என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது அன்கட் வெர்ஷன் படத்தோட எந்த டெலிட் சீனும் இல்லாமல் ஃபுல்லாக 3 மணி நேரம் 20 நிமிஷம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு. கான்ட்ராக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் நம்ம அக்டோபர் 3ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உடனே நீங்கள் பார்க்க முடியும்.